கிரேட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எங்கள் ஊர்லலாம் நல்லா மழை பெய்யுது. ஸோ அதனால வீடியோவில் சின்ன சின்ன நாய்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடலைங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபைனலி இந்த சுச்சுவேஷனில் ஆர்சிபிக்கு வீடியோ போட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இயல்பு நிலைக்கு திரும்பி ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் எழுதிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ஹேசல்வுட் இல்லாத டீமை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு பிளேயரோட ஆப்சன்ட் ஒரு டீமையே பாதிக்கும்னா அது கிளியர் கட்டாக இந்த இடத்துல தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக என்ன நடந்தது, ஸோ இந்த மேட்ச்சில் யார் வந்துட்டு மெயின் கல்பிரிட் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப முக்கியமாக தேவ்தத் படிக்கலை பார்த்துட்டு ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ லீடிங் ரன் கெட்டர் ஆர்சிபிக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்சால்ட் இன்னைக்கு தான் ஓவர் டேக் பண்ணாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவ்தத் படிக்கல் தான் மேலே இருந்தார். நம்பர் 1 விராட் கோலி, அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்கல், ஸோ அதுக்கப்புறம் ஃபில்சால்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபில்சால்ட் வந்துட்டு இன்னைக்கு மேலே போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆனால் அவரை பற்றி நான் எவ்வளவோ பேசினேன். ஸோ அவர் இல்லாததுனால இந்த டீம் எவ்வளவு தூரம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகுதுங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த மொமெண்டத்தை கேரி பண்ணி கொண்டு போவார். ஸோ அது இன்னைக்கு நடக்கல. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்கில் நம்ம மிகப்பெரிய ஒரு குறையை சொல்லி ஆகணும் கைஸ். உண்மையாலுமே எஸ் தயால் இருக்கிற ஸ்லோவர் ரன் வச்சுட்டு ஓட்டிட்டு தான் இருக்காரு எல்லா மேட்சுமே. ஸோ ஒரு சில மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஸோ 3 ஓவருக்கு 40 சம்திங் என்னமோ கொடுத்தாரு, விக்கெட் லாஸாக இருந்தார். ஸோ புவி அவர் ஒரு வேற ரகங்க. எந்த ட்ராக் கொடுத்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மேட்சுக்கு கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் இல்லாமல் மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில பேருடைய லைன் அண்ட் லென்த் ரொம்ப போராக இருந்தது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ரன் போட்டோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணலாம் தெரியும். ஆனால் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல போடுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்லாட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய பேட்ஸ்மேனுக்கு எல்லாருமே குயிக் கேமியோ தான் ஆனாங்க. இசான் கிஷன் மட்டும்தாங்க லாங் இன்னிங்ஸ் ஆனார். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆர்சிபி கூட தான் செம்மையான ஒரு இன்னிங்ஸ். கண்டிப்பாக செஞ்சுரி மிஸ் பண்ணதுக்கு வருத்தப்படுவார். பட் இருந்தாலும் செம்மையான ஒரு இன்னிங்ஸ் நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த மாதிரி ஆடி கொடுத்தாரு. டோட்டல் ஹியூஜுங்க. ஸோ பவர் பிளேயில் என்ன தான் 70 இருந்தாலுமே 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ 10 ஓவர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 100 நெருங்கினாலுமே ஸோ மறுபடியும் 140 130க்கு 4ங்கிற மாதிரி மாறிச்சு. கேம் கைக்குள்ளே வந்தது. மறுபடியும் இருந்தாலுமே பின்னாடி சின்ன சின்ன கேமியோஸ்னால பார்த்தோம் அப்படின்னா 230 அப்படிங்கிற மாதிரி ஹியூஜ் டோட்டலை வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக ஹைதராபாத் அணி. ஸோ அந்த இடத்துல பேட் கமின்ஸ் அவருடைய பேட்டிங் பங்களிப்பும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்தது. ஓவராலாக பவுலிங் போட்டு முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி தலையாட்டிட்டாரு. ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஓவர் ரன் கொடுத்துட்டாங்கிற விஷயம் அவருக்கும் தெரியும். ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டாஸுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா வந்த உடனே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஏன் அப்படின்னா பட்டிதர் எங்கேயா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அவருக்கு இன்ஜுரி இன்னும் சரியாகலைங்க. டீமுக்காக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதனால தான் அவர் கேப்டன். ஸோ இதே ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ கேப்டன்சி பண்ணி இருந்தார் பஞ்சாப்ல இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் கேப்டன்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப முக்கியமாக பேட்டிங்கில் விராட் கோலி. ஸோ எப்பவுமே ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய விராட் கோலி லாஸ்ட் ஒரு 2 to 3 கேமை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர புஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஃபில்சால்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஃபில்சால்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் அவருடைய ரொம்பவுமே அவருடைய ஜோன்லேயே இல்லை, அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தாருங்கிறத சொல்லி ஆகணும். ஆனால் விராட் கோலி உண்மையாலுமே அவர் மேலே இருக்கிற ப்ரெஷரை தூக்கிட்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி 50 மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் அவுட் ஆன நேரம் நம்ம யாருங்கிறத காட்டுவோங்கிற மாதிரி ஃபில்சால்ட் மறுபடியும் 10 ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ 2 பேருடைய பேட்டிங் டிஸ்பிளே செம்மையாக இருந்தது. ஸோ 70+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேயில் வந்தது. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் பட்டிதர் அவதுக்கு மேலே படிக்கல் இல்லாதது எவ்வளோ பெரிய குறைன்னு காட்டுறது மயங்க் அகர்வாலுடைய பொசிஷனில் தெரியுது கைஸ். உண்மையாலுமே 11 பாலுக்கு 10 ரன் சம்திங் என்னமோ அடிச்சாரு தான். பட் இருந்தாலுமே அதெல்லாம் பத்தாது கைஸ். உண்மையாலுமே ஒரு 10 பாலுக்கு ஒரு 25ங்கிற கேமியோ மட்டும் ஆடி இருந்தாருன்னா ஓரளவுக்கு ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாமல் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா கேப்டனிங் செமையாக ஆடி கொடுத்தாரு. ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி குயிக் ஃபயர் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ராஜத் பட்டிதாருக்கு கையிலேயே படலை. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அஃப்கோர்ஸ் இன்ஜுரிங்கிறது கிளியராக தெரியுது. இம்பாக்ட் பிளேயராக வந்தார். நம்மளால முடிஞ்சிடாதான்னு பார்த்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் மேலே குறை சொல்ல முடியாது. ரொமேரியோ செப்போர்ட் அவர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆவாருங்கிற மாதிரி நினைச்சு பார்த்துருக்க முடியாது. காட்டன் பால் முறையில் அவுட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ டிம் டேவிட்டை பார்த்தோம் அப்படின்னா செட் பண்ணி எடுத்தாங்க. சும்மா நச்சுன்னு இதுவரைக்கும் நல்லா போட்டிருந்த அந்த மலிங்கா உண்மையான ரியல் மலிங்காவே மாறிட்டாருங்க. பயங்கரமாக அவரையும் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு குயிக் ஒரு 2 ஓவரில் கேமை மாற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. 2 ஓவர்ஸில் 4 விக்கெட் சம்திங், ஒரு ரன் அவுட்டு 2 கேட்சுங்கிற மாதிரி விட்டாங்க. அங்கேயே ஆர்சிபி கதை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ரன் ரேட் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தது. அது எங்கேயோ அதில் பாராத்தில்
பஞ்சாபுக்கு கீழ கொண்டு போய் விட்டுட்டாங்க. நம்பர் 1 அருமையான ஒரு வாய்ப்பு மேல போறக்கு. அத வந்துட்டு பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டங்க. ஹேசல்வுட் இல்லாதது கிளியரா தெரியுது. பேட்டிங்ல டாப் ஆர்டர் மிஸ் ஆச்சு அப்டின்னா, ஃபினிஷ் பண்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்லலாம் ரொமேரியோ செப்போட், டிம் டேவிட் அப்டின்னு சொல்லிட்டு. சப்போர்ட்க்கு யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 24 பாலுக்கு 60 ரன் அப்டின்னா கண்டிப்பா முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் போயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கூடிய விரைவில அவங்களுடைய பிளேயர்ஸ வச்சு நம்ம ஃபிட் பண்ணியே ஆகணும். நெறைய பேர் டிம் சைஃபோர்ட்லாம் இருக்காருன்னு சொல்றாங்க. அவரு ஃபில் சால்ட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தான். அவரு போனதுக்கப்புறம் தான். ஸோ அதுவரைக்கும் அவர் வந்துட்டு ஆட மாட்டாரு. ஸோ அவரெல்லாம் இடையில கொண்டு வர முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. பிளே ஆஃப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா கூட டாப் 2 குவாலிஃபையர்ங்கிறது ரொம்ப முக்கியம். 6 வருஷமா அதில 5 வருஷமா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆயிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே எலிமினேட்டர்ல வெளியில வந்துடுறாங்க. மறுபடியும் எலிமினேட்டர் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி எலிமினேட்டர் ஆகறக்கு ஆடாமயே இருந்துக்கலாம். அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஆர்சிபிக்கு. என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போமே. இன்னும் ஒரு மேட்ச் கையில இருக்கு. பஞ்சாப் தோக்கணுங்கிற மாரி வேண்டிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது? வெயிட் அண்ட் சி. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.